வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேரன் நிலா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க கோர்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கு அவரு. சோழன் எப்பவுமே தான் வீக்கா இருக்கேன்னு வெளியே காட்டிக்க கூடாதுன்னு நினைப்பான்ப்பா. அப்படிதான் உங்ககிட்டயும் தைரியமா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறான். அதை வச்செல்லாம் நீ எதுவும் முடிவு பண்ணிடாதப்பான்றாரு சேரன். நிலா அமைதியாவே நின்றுட்டு இருக்க, எனக்காக கொஞ்சம் யோசியேன்ப்பா ப்ளீஸ் அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே நீங்கள் இவ்வளோலாம் பேசணும்னே இல்லை, அப்படிலாம் நான் சோழனை விட்டு போயிட மாட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல, சேரன் முகம் அப்படியே சந்தோஷத்துல மலர்ந்துடுது. ஆச்சரியத்தோட அப்படியாப்பான்னு கேட்குறாரு. நிலாவும் சின்ன தயக்கத்தோட ஆமான்னு சொல்ல அவருக்கு ரொம்பவே நிறைவா இருக்கு. நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணும்போது சோழனை பற்றியெல்லாம் பெருசா எந்த கவலையும் இருந்ததில்ல. எதிர்பார்க்காம நடந்த இந்த கல்யாணத்தை எப்படியாவது இல்லாமல் ஆக்கணும்னு தான் நான் நினச்சேன். அந்த நேரம் சோழனோட மனநிலை எப்படி இருக்கும், அது அவரை பாதிக்குமா பாதிக்காதா, அதெல்லாம் நான் யோசிக்கலன்னு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. சோழன் என்ன நினைக்கிறாரு, அவரோட மனநிலை என்னன்னு எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நிலா சொல்ல சொல்ல ஆச்சரியமான ஆனந்தத்தோட பார்த்துட்டு இருக்காரு சேரன். அதே மாதிரி என்னோட மனநிலையும் ரொம்ப முக்கியம். கொஞ்ச நாளாவே நான் சோழன் கூட சேர்ந்து வாழலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நிலா சொல்ல, அப்படியாப்பா அப்படின்னு ஆனந்தமா பாக்குறாரு சேரன். இந்த விஷயத்த நான் அட்வொகேட் கிட்டையும் சொல்லிட்டேன். என்னதான் சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்தாலும் அதை கோர்ட்டுக்கு போய் தான் சொல்லணுமா. அதை சொல்றதுக்கு தான் நான் இன்னைக்கு கோர்ட்டுக்கே போறேன். நீங்க பயப்படாதீங்கன்றாங்க நிலா. அவருக்கு சந்தோஷத்துல பேச்சே வரல. தடுமாறி போய், நிஜமாவாப்பா சொல்ற, என்னால நம்பவே முடியலப்பா, நீ நீ இப்படி பதில் சொல்லுவேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு வழியிற ஆனந்த கண்ணீரை படப்படன்னு துடைக்கிறாரு சேரன். அண்ணே நீங்க கவலைப்படாதீங்கண்ணே, நான் அங்கே டிவோர்ஸ் வேணான்னு தான் சொல்ல போறேன். இன்னையோட அந்த கேஸ் முடிஞ்சிடும். இப்ப சந்தோஷமான நிலா கேட்க வேகமா தலையை ஆட்டிட்டு, ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படிங்கிறாரு சேரன். சரிண்ணே நான் கிளம்புறேன் அப்படின்னு நிலா அவங்க ரூம்குள்ள போக இவர் வேகமா சாமி கிட்ட வந்து கும்பிட்டுறாரு. கண்ணை மூடி ரொம்ப சந்தோஷமும் நிம்மதியுமா கும்பிடுறாரு. நிலாவும் சோழனும் கார்ல கோர்ட்டு கிளம்பிட்டாங்க. நிலா அப்பப்ப சோழனோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவரு ஒரு மாதிரி பீதியும் கலக்கமா இருக்காரு. நிலா ரொம்பவே ஜாலியா அதை ரசிச்சிட்டு வர்றாங்க. சோழன் அப்பப்ப நிலாவை பார்க்க அவங்க கண்டுக்காம வெளியே திரும்பிட்டு இருக்க, இவரோட வயிற்றுக்குள்ள பயம் பாக்டீரியா மாதிரி உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கு. சோழன் ரொம்பவே சோகமா ரோட்டையும் வெளியவும் பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்ட நிலா அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன வண்டி எடுத்ததுல இருந்தே எதுவுமே பேசல, பாட்டு கூட போடல, இவ்வளவு அமைதியாலாம் நீங்க இருக்க மாட்டீங்களே அப்படின்னு நிலா சோழனோட வாயை புடுங்குறாங்க. இல்ல கொஞ்சம் டென்ஷனா இருக்குன்றாரு அவரு. என்ன டென்ஷன்னு நிலா கேட்க, இல்ல கோர்ட்ல நீ டிவோர்ஸ் வேணும்னெல்லாம் சொல்லிட மாட்டல்ல அப்படின்னு சோழன் கேட்க, ஏன் நான் அந்த மாதிரி சொல்றதுக்கு திரும்ப ஏதாவது பண்ணியிருக்கீங்களா என்ன அப்படின்னு நிலா கேட்க, நான் என்ன பண்ணினேன், நான் ரொம்ப நல்லவன் நிலா அப்படின்னு அவருக்கு சர்டிஃபை பண்ணிக்க நிலா சிரிப்போட பார்க்குறாங்க. என்ன அப்பப்போ கொஞ்சம் பொய் சொல்லுவேன், கொஞ்சம் ஃப்ராடுத்தனம் பண்ணுவேன், அதெல்லாம் நான் மாற்றிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. அப்படியாங்கிற மாதிரி நிலா பார்த்துட்டு இருக்காங்க. நீ மட்டும் என் கூட இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் மொத்தமாக மாறிடுவேன். இருந்தாலும் நீ அங்கே வந்து என்ன சொல்ல போறியோன்ற பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு தொண்டை நெஞ்சுன்னு தேய்ச்சி விட்டுக்கிறாரு சோழன். இருக்கட்டும்ன்ற மாதிரி அமர்த்தலா பார்க்குறாங்க நிலா. சோழன் பதில் வருமான ஒரு எதிர்பார்ப்போட பார்க்க, இது வரைக்கும் நீங்கள் சொன்ன பொய்யெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டீங்க, இல்லை வேற ஏதாச்சும் மிச்சம் இருக்கான்னு கேட்குறாங்க நிலா. மிச்சம்லாம் எதுவும் இல்லை நிலா, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். போலீஸ் ஸ்டேஷனில் நான் தான் உன்னோட ஆதார் கார்டு காப்பி கொடுத்தேன். அதை வச்சு தான் கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆச்சு. அதை நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். அப்புறம் நீ ஹாஸ்டல் தேடும்போது ஆதார் கார்டு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட. அப்போ ஆதார் கார்டு காப்பி எங்கிட்ட தான் இருந்துச்சு. எங்க அதை கொடுத்தா நீ என்னை விட்டு போயிடுவியோன்ற பயத்துல நான் அதை கொடுக்கல. அப்புறம் நீயும் நானும் விரும்பி தான் கல்யாணம் பண்ணணும்னு எங்க வீட்டில் சொன்னேன். அதையும் நான் அவங்கள கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் அப்படி சொன்னேன். இதெல்லாம் தான் நான் செஞ்ச தப்பு, நான் சொன்ன பொய்ன்னு சொல்லி நெத்தியில அடிச்சுக்கிறாரு சோழன். மத்தபடி நான் ரொம்ப நல்லவன் நிலா, நீ என்ன நம்பலாங்கிறாரு சோழன். நிலா எதுவுமே பேசாம அமைதியாவே உட்கார்ந்துருக்காங்க. இது எல்லாமே நீ என்னை விட்டு போயிடக்கூடாதுன்ற பயத்துல தான் நான் அப்படி செஞ்சேன். இப்போவும் எனக்கு அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சோழன் நெஞ்சில தடவிட்டு சொல்றாரு. இதுக்கப்புறம் பொய் சொல்லுவீங்களான்னு நிலா கேட்க, ஐயோ நான் சத்தியமா பொய் சொல்லவே மாட்டேன். பொய்ன்ற வார்த்தையை என்னோட அகராதிலேயே இருக்காது.
ப்ராமிஸ் நிலான்னு கழுத்தை பிடிக்கிறாரு அவரு. அடேங்கப்பா, என்ன பயம், என்ன பரபரப்பு அப்படின்ற நினைப்பே லைட்டான சிரிப்பா மாறுது நிலாவுக்கு. அதை காட்டிடக்கூடாதுன்னு வெளியே திருப்பிக்கிறாங்க முகத்தை. சோழன் என்ன பதில் வரும்னு நிலாவோட முகத்தையே அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருக்காரு. நிலாவே ஒரு பாட்டை ஆன் பண்ணுறாங்க. நெஞ்சம் நீ வேண்டும் என 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 அப்படின்னு பாட்டு ஓடிட்டு இருக்க நிலாவோட முகத்தை பார்க்குற சோழன் போகிற போக்க பார்த்தா டிவோர்ஸ் வேணான்னு சொல்லிடுவா போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறப்பவே அவருக்குள்ள ஒரு சின்ன நிம்மதி பரவுறத அவரால் உணர முடியுது. அப்படியே கண்மூடி சீட்டில் சரிஞ்சு ரசிச்சு அடுத்த செகண்ட் கண்ணு மூடிட்டு சோழா இப்படியே மெயின்டைன் பண்ணுடா அப்படின்னு ஒரு சின்ன புன்னகையோட காரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு சின்ன புன்னகை போதுமே உன் விரல் அப்படின்னு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்க நிலா ரொம்ப ரசிச்சிட்டு இருக்காங்க. வானதி அவங்க ரூம்ல உட்காந்துருக்காங்க. ரொம்பவே எரிச்சலும் சோகமா உட்காந்துருக்காங்க. ஃபோனை எடுத்து பார்த்துட்டு கீழே போட்டுட்டு இருக்காங்க. வெளியே அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க அண்ணா 3 பேரும் உட்காந்துருக்காங்க. அப்போ வானதி அம்மாவோட மொபைல் ரிங்காக எடுத்து பார்த்துட்டு யோ எங்க அண்ணன் தாயா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்ல எடுத்து பேசுங்கிறாரு அவங்க அப்பா. ஹலோ அண்ணே அப்படின்னு அவங்க கூப்பிட அம்மாடி நான் ஒரு சம்பந்தத்தை பத்தி சொல்லி இருந்தேன்ல அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்ல ஆமான்றாங்க வானதியோட அம்மா. அவங்களாண்ட பேசிட்டேம்மா. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்களாம். உங்களுக்கு ஓகேவான்னு அவங்க அண்ணன் கேட்குறாரு. ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, இதா இவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு வானதி அம்மா ஃபோனை கீழே இறக்கிக்கிட்டு இந்தாயா அன்னைக்கு எங்கள் அண்ணன் ஒரு சம்பந்தம் சொல்லுச்சுல்ல, அவங்க இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு வானதியை பொண்ணு பார்க்க வர்றாங்களாம். வர சொல்லட்டுமான்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அவங்க அப்பாவும் சரி வர சொல்லு, என்னத்த பண்ணுறது அப்படிங்கிறாரு. சரி அண்ணே நீ அவங்கள கூட்டிக்கிட்டு வந்துருன்னு நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிடுறோன்னு வானதி அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா சரிம்மா நான் வர சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல சரிண்ணே வச்சிடுறேன்னு போன வைக்கிறாங்க வானதி அம்மா. ஏண்டி உன் அண்ணன் இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டாரா? கடைசி நேரத்தில் சொன்னா எப்படி எல்லா ஏற்பாடையும் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் சிடுசிடுக்கிறாரு வானதியோட அப்பா. யோ நம்ம பொண்ணோட மொத்த கதையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் அண்ணன் அவரோட சொந்தத்திலேயே ஒரு நல்ல சம்பந்தம் பார்த்துருக்காரு. இதுக்கு மேலே என் அண்ணன் என்ன செய்யணும்னு நினைக்கிற? சும்மா அமைதியா இருயா அப்படின்றாங்க வானதியோட அம்மா. இதை பார்த்துட்டு இருக்க வசந்த் அம்மா உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அவளை கூப்பிட்டு பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொல்லு அப்படிங்கிறாரு வசந்த். ஆமாண்டி முதல்ல அவளை கூப்பிட்டு நேரத்துக்கு வீட்டுக்கு வர சொல்லு. பையன் வீட்டுல இருந்து வர்ற நேரம் அவன் நம்ம மானத்தை வாங்கிட போறா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஆமா ஐயாங்கிற அவங்க அம்மா உடனே திரும்பி வானதி அப்படின்னு கூப்பிட லைட்டாக படுத்திருந்த வானதி தலையை தூக்கி பார்க்குறாங்க. ஏய் வானதி அப்படின்னு அவங்க அம்மா கத்த வானதி வரவே இல்லை. ஐயோ என்ன இது குறுக்கில் திரும்பிடுச்சான்ற மாதிரி அவங்க அப்பாவை பார்த்துட்டு மறுபடியும் வானதி அப்படின்னு கத்துறாங்க அவங்க அம்மா. கதவை திறந்துட்டு வெளியில் வந்து என்னம்மா அப்படின்னு வெடுக்குன்னு கேட்குறாங்க வானதி. எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்டு இருக்கிறேன், கூப்பிட்ட உன்னைய வந்தா என்னங்கிறாங்க அவங்க அம்மா. இருக்கிற இத்தனோண்டு வீட்டில் உனக்கு காது கேட்கலையா அப்படின்னு அவங்க அம்மா திட்டிகிட்டே இருக்க வானதி அவங்கள வெறிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. காதில் ஒரு ஒயரை மாட்டிக்க வேண்டியது அப்படியே மேம்பாக்கா தெரிய வேண்டியது, உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல இப்போ எதுக்கு நீ கத்திக்கிட்டு இருக்கிற? அதான் வந்துட்டேன்ல, என்னன்னு சொல்லுன்னு எரிச்சலா கேட்குறாங்க வானதி. ஏய் முன்னாடி தான் அந்த பாண்டி பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த, இப்போ என்ன உனக்குங்கிறாரு வசந்த். இப்போ என்ன உங்களுக்கு வேணும், எதுக்கு கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க முதல்ல அப்படின்னு வானதி எரிஞ்சு விழுறாங்க. இந்தாடி அன்னைக்கு மாமா ஒரு சம்பந்தத்தை பத்தி பேசினாருல அப்படின்னு அவங்க அம்மா கேட்க ஆமா இப்ப அதுக்கு என்னங்கிறாங்க வானதி. அவங்க இன்னைக்கு சாயங்காலம் உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்களாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல வானதி பொண்ணு பார்க்க வர்றாங்களா அப்படின்னு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னையா இவர் ரியாக்ஷனே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி பயத்தோட அவங்க அம்மா அவங்க அப்பாவை பார்க்க அவங்க அண்ணனும் கொஞ்சம் அதிர்ச்சியோட தான் பார்க்குறாரு. இன்னாடி நீ தானே அன்னைக்கு கண்ணாலம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அப்படின்னு அவங்க அம்மா கேட்க ஆமாம் சொன்னேன், அதுக்குன்னு உடனே பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன்லாம் ஏற்பாடு பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க வானதி. ஐயோ அரலூசு அப்படின்னு பயத்தோட பார்க்குற அவங்க அப்பா. என்னம்மா நீ தானே அடுத்த மாதமே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன, இப்போ என்ன வேற மாதிரி பேசுறேன்னு அதிர்ச்சியோட கேட்குறாரு. சொன்னேன் தான், நான் இல்லைன்னு சொல்லலையே அப்படின்னு வானதி சொல்ல நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நீயே எவனையாவது இழுத்துட்டு வரேங்கிற மாதிரி அன்னைக்கு பேசுனியே, அதெல்லாம் மறந்துட்டியான்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா நான் சொன்னது எனக்கு ஞாபகம் இல்லாம இருக்குமாம்மா? அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குன்றாங்க வானதி. ஆனா இவ்வளவு சீக்கிரமே பொண்ணு பார்க்கலாம் வர சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க வானதி. ஏய் அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டல்ல, அப்படின்னா இப்போ பொண்ணு பார்க்க வராம
கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் வருவாங்களா அப்படின்னு கேட்குறாரு வசந்த். இல்லை, அதுக்கு நீ இவ்வளவு சீக்கிரம் வைக்கிறீங்க அப்படின்றாங்க வானதி. இங்கே பாரு, இப்படியே மாற்றி மாற்றி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே அடித்து மண்டையை உடைச்சிருவேன் அப்படின்னு வேகமாக எழுந்திருக்கிறாரு அவங்க அண்ணன். டே இந்தாடா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு இருக்க. டேய் உட்காருடாங்கிறாரு அவங்க அப்பா. சரி, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, வர சொல்லுங்க அப்படின்னு வானதி சொல்ல 3 பேரும் நம்பிக்கை இல்லாம பாக்குறாங்க. எனக்கு என்ன பிரச்சனை, நான் தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வானதி சொல்ல அவங்க அண்ணன் வானதியை ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு இருக்காரு. சாயந்தரம் காலேஜ் விட்டு சீக்கிரமா வந்துரு, அவங்க 5 மணிக்கெல்லாம் வந்துருவாங்கன்றாங்க அவங்க அம்மா. காலேஜ் தான் 3 மணிக்கே முடிஞ்சிரும்ல, நான் வந்துருவேன்மான்றாங்க வானதி. இந்த மாதிரி சொல்லிட்டு எங்கேயாச்சும் வம்பு வளர்த்துக்கிட்டு எங்கேயாவது நின்றுட்டு இருந்த அப்படியே அடிச்சு பல்லுக்கிலெல்லாம் உடைச்சிருவேன் பார்த்துக்க அப்படின்னு அவங்க அம்மா மிரட்டுறாங்க. மா, அதெல்லாம் நான் வந்துருவேம்மா அப்படின்னு வானதி படக்குன்னு உள்ளர போயிடுறாங்க. அவங்க அம்மாவுக்கு சேன் இருக்கு. ஷோ, இவளை நம்பலாமாடா, வந்துருவா தானே அப்படின்னு அவங்க அண்ணங்கிட்ட கேட்க, அதெல்லாம் வந்துருவா அப்படின்னு அவரும் சொல்ல, அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுறாங்க அவங்க அம்மா. உள்ளர வந்த வானதி புருவத்தை நெரிச்சிட்டு ஐயோன்னு பாக்குறாங்க. இவங்க என்ன பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாங்க, இப்ப என்ன பண்றது அப்படின்னு பைத்தியக்கார வானதி இங்கேயும் அங்கேயுமா நின்னு யோசிக்கிறாங்க. மண்டையை பிச்சுட்டு சுத்துறதும், இங்க உட்கார்றது அங்க உட்கார்றது அப்படின்னு குட்டி போட்ட பூனை மாதிரி அந்த ரூம்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. சோழன் காரை கொண்டு வந்து கோர்ட்டு முன்னாடி நிறுத்துறாரு. நிலாவும் சோழனும் இறங்கி கீழே வர்றாங்க. சுத்தி அப்படியே ஒரு பார்வை பாக்குற சோழன், நிலா நம்மள சீக்கிரம் வர சொன்னாங்க, ஆனா அவங்கள இன்னும் காணோமேங்கிறாரு. அதான் எனக்கும் தெரியல, எதுக்கும் ஃபோன் பண்ணி பாக்குறேன்றாங்க நிலா. ஃபோன் பண்ண அப்படின்னு சோழன் சொல்ல நிலா லாயருக்கு கால் பண்றாங்க. லைன் கனெக்ட் ஆனதும், மேடம் நாங்க வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க நிலா. ஓ, ஜூனியர் உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க, நீங்க பார்க்கலையா அவரை அப்படின்னு கேக்குறாங்க லாயர். இல்லைங்க மேம்னு நிலா சொல்ல, நீங்க சில பேப்பர்ஸ்ல சைன் பண்ண வேண்டி இருக்கும், சோழன் சைன் பண்ணி இருக்காரு, நீங்க தான் இன்னும் பண்ணல. உள்ளர வந்ததும் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்கும், அங்க வந்தீங்கன்னா என் ஜூனியர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, போய் சைன் பண்ணிட்டு வந்து வெயிட் பண்ணுங்க, அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்றேன் அப்படின்னு லாயர் சொல்ல, ஓகேங்க மேம் நான் வர்றேங்கிறாங்க நிலா. என்னாச்சு, என்ன சொல்றாங்கன்னு சோழன் கேட்க, ஏதோ கொஞ்சம் பேப்பர்ஸ்ல சைன் பண்ணணுமா, நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நிலா சொல்ல, சரிங்கிறாரு சோழன். கொஞ்சம் தாகமா இருக்கு, அதுக்குள்ள போய் தண்ணி வாங்கிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு நிலா கேட்க, நீ போய் சைன் பண்ணிட்டு வா, அதுக்குள்ள நான் வாட்டர் பாட்டிலோட வந்துடுறேன் அப்படின்னு சோழன் அந்த பக்கம் போக சரின்னு தலையாட்டிட்டு நிலா இந்த பக்கம் திரும்புறாங்க. அப்போ யாரோ ஒரு போலீஸ் ஒரு அக்யூஸ்ட கூட்டிட்டு கோர்ட்டுக்கு வர்றாரு. சோழனை பார்த்துட்டு, சார் என்ன சார் இந்த பக்கம், அதுவும் உங்க ஒய்ஃப் வேற வந்திருக்காங்க போல அப்படின்னு கேட்க, சோழனும் பாத்தீங்களா சார்னு கேக்குறாரு. யோ, பார்த்துட்டு தானே ஐயா கேட்டேன், சரி நீ என்ன விஷயமா வந்திருக்கன்னு அவரு கேக்குறாரு. இல்லைங்க சார், நான் தான் அன்னைக்கே சொன்னேனேங்க சார், நாங்க 2 பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோன்னு, அதுக்கு தாங்க சார் வந்திருக்கோன்னு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. போலான்னு போன நிலா அப்படியே திரும்பி இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தாங்க சார் ஃபைனல் ஹியரிங் அப்படின்னு சோழன் சொல்ல, யோ என்னையா இவ்வளவு அசால்ட்டா சொல்ற அப்படின்னு போலீஸ் கேட்டுக்கிட்டு இருக்க. நிலா சோழன் யார்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு டீப்பா பாக்குறாங்க. இல்லைங்க சார், 2 பேருமே டிவோர்ஸ் வேணான்னு தாங்க சார் சொல்ல போறோம், சேர்ந்து வாழணுங்கிற முடிவு தாங்க சார் எடுத்திருக்கோம் அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படியா ஐயா, சூப்பர் சூப்பர், நல்ல முடிவு தான் எடுத்திருக்க அப்படின்னு அவரு சொல்ல சோழன் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. நிலா முகத்தை சுருக்கிட்டு அவங்க பக்கமா வர்றாங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதியா, நீ பயங்கரமான ஆள் தான் ஐயா, கரெக்டா பிளான் பண்ணி கல்யாணத்தை பண்ணிட்டியே, சூப்பரியா நீயே அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு கைய கொடுக்க நிலா அங்க கொஞ்ச தூரத்துல நின்னு மறைஞ்சு பாக்குறாங்க. சோழன் வெக்கத்தோட, சார் சார் அப்படின்னு நெளிஞ்சிட்டு இருக்க, அன்னைக்கு நீ போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னதை வச்சு அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணதுன்னு தான் நினைச்சோம். ஆமா, அந்த பொண்ணு உன்னை நிஜமாவே காதலிச்சுதா, இல்ல அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சொன்ன பொய்யா அப்படின்னு போலீஸ்காரர் கேட்டுக்கிட்டு இருக்க. சார் இப்ப எதுக்குங்க சார் அதெல்லாங்கிறாரு சோழன். கொஞ்ச தூரத்துல நின்று இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. சும்மா சொல்லியா, அதான் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, நீ சொன்னதுல எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு தெரியலையா, இப்பவாவது சொல்லியா, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு போலீஸ்காரர் கேட்க, ஒரு சின்ன அசட்டு சிரிப்போட சோழன் சுத்தி முத்தி பாக்குறாரு. நிலா படக்குன்னு அந்த மறைவுல மறைஞ்சுக்கிறாங்க. ஓகே, கண்ணு கெட்டின தூரம் வரலும் நிலா தெரியலன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிற சோழன், சார் அன்னைக்கு நாங்கள் 2 பேரும் காதலிக்கிறோன்னு உங்ககிட்ட சொன்னது
எல்லாமே பொய் தாங்க சார் அப்படின்னு சோழன் சொல்ல அவரு திடுக்குன்னு பாக்குறாரு. பாடுறான்னு நிலாவும் ஏதோ இப்பதான் புதுசா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி அப்படியே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. எனக்கு நிலாவை பிடிச்சிருந்துச்சு, நமக்கு பிடிச்ச பொண்ணு வேறொருத்தன் கல்யாணம் பண்ணிக்க போறானேன்னு வருத்தத்துல இருந்த அந்த நேரம் பார்த்து அவளும் கல்யாணம் பண்ணிக்காம எஸ்கேப் ஆகி நானும் ஹெல்ப் பண்ணி உங்க ஸ்டேஷனுக்கு வந்தோம். நாங்க 2 பேரும் உண்மையான லவ்வர்ஸ் நினைச்சு நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஆஹா, இது நல்லா இருக்கேன்னு நானும் நினைச்சேன், மனசை அப்படியே நிறுத்திக்கிட்டேன், நீங்களும் நம்பிட்டீங்க அப்படின்னு சோழன் சொல்ல நிலா இதை கேட்டு அதிர்ச்சியோட பாக்குறாங்க. நிலாவோட மனசுல போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்தது ஞாபகம் வருது. உங்க பொண்ணோட விருப்பம் இல்லாம அவங்கள அனுப்ப முடியாதுங்க சார்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, நான் இவளை எவனோ ஒருத்தங்கிட்ட விட்டுட்டு போகணுமாங்க சார், சொல்லுங்க அப்படின்னு அவங்க அப்பா கோவப்பட்டதையும், சார் 2 பேரும் மேஜர் விரும்பி ஓடி வந்துட்டாங்க, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுங்க சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, விரும்பணுமா கல்யாணம் பண்ணிக்க ஓடி வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியோட நிலா இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு சோழனை திரும்பி பாக்குறாங்க. நீ எதுவும் சொல்லாத, அமைதியா இருன்னு ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்றாரு சோழன். அதுக்கப்புறமா ஸ்டேஷன்ல நடந்ததையே நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எங்க சைட்ல இருந்து அவங்க அப்பா கிட்ட எழுதி வாங்கிக்கலாம், உங்க 2 பேரையும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம்னு அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்ல, கல்யாணமா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாரு சோழன். என்னையா அப்படின்னு கான்ஸ்டபிள் கேட்க, நமக்கு எல்லாமே அதுவா வருதே அப்படின்னு யோசிக்கிற சோழன், கல்யாணமா அப்படின்னு கேட்க, அதுதான்ப்பா கல்யாணம் தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு கான்ஸ்டபிள். சோழன் சிரிப்போடு அவரை பார்த்துட்டு இருக்க, யோ நான் நம்பல, ஆனா நான் நம்புற மாதிரி நீ நடிச்சிருக்கிற, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க எங்களை துரத்துறாங்க, எங்க 2 பேரையும் எப்படியாவது சேர்த்து வைங்கன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணினியே, அதை எப்படியா என்னால நம்பாம இருக்க முடியும் அப்படின்னு கான்ஸ்டபிள் கேட்க, அது என் திறமைங்க சார் அப்படின்னு சோழன் சொல்ல, அதை கேட்டு நிலா அதிர்ச்சியோட நிக்கிறாங்க. அவங்க முகத்துல பயங்கர வெறுப்பு, அருவெறுப்பு, கோவம் எல்லாம் வருது. இத பாக்குறப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் நடந்ததை பத்தி அவங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டியே வரல போல இருக்கு. அவ எப்ப கல்யாணம் வேணான்னு முடிவு பண்ணி என் கூட வந்தாலோ அப்பவே எல்லாமே எனக்கு சாதகமா தான் நடக்குதுன்னு நான் நினைச்சேங்க சார் அப்படின்னு சோழன் சொல்ல, ஆஹா அப்படிங்கிறாரு அவரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவளை உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த எண்ணமுமே கிடையாதுங்க சார் அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படின்னு அவரு சுவாரஸ்யமா கேட்டுட்டு இருக்க இங்க நிலாவும் வெறுப்போட கேட்டுட்டு நிக்கிறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இதை அப்படியே கல்யாணமா மாத்திடணும்னு நான் முடிவு பண்ணினேங்க சார் அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா பயங்கர திகைப்போட பாக்குறாங்க. நான் மட்டும் அன்னைக்கு அது இதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலன்னு வைங்களேன், சென்னை வந்ததும் அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்க்க போயிருப்பா, நானும் என் பழைய வாழ்க்கைக்கே போயிருப்பேன் அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா மறைவுல நின்னு வெறுப்போட பாக்குறாங்க. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணினதுனாலதான் அவ என் கூட வந்து இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு, அதை வச்சு எல்லாத்தையுமே அவளுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சுங்க சார் அப்படிங்கிறாரு சோழன். நிலா பயங்கர கோவம், வெறுப்பு, இப்படி நம்பிட்டோமே, கல்யாணமே இவனோட பிளான் தானாங்கிற மாதிரி ஒரு பயங்கர விரக்தியில நின்னுட்டு இருக்காங்க. என்னதான் ஒரு வேகத்துல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாலும் இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டோங்க சார் அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படின்னு படு டென்ஷனோட நிக்கிறாங்க நிலா. தம்பி, இது எல்லாமே நான் ஒருத்தன் இல்ல, நான் இங்க எதுவுமே நடந்திருக்காது, நீ சொன்னதை கேட்டு நான் தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னேன் அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்ல, சார் நான் தானேங்க சார் சொல்லவே சொன்னேன் அப்படிங்கிறாரு சோழன். நிலாவுக்கு கோவத்துல புஸ் புஸ்ன்னு மூச்சு வருது. நிலா பயங்கரமா அழுதுகிட்டு இருந்ததும் இவரு கையில தாலியோட நின்னதும் சீக்கிரம் கட்டுப்பா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும் நிலா அவங்க அப்பாவை பார்த்து அழுதுகிட்டே இருக்க, சோழன் படக்குன்னு நிலாவோட கழுத்துல தாலிய கட்டினதும் உங்க அப்பா எதுவுமே செய்ய முடியாம அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னதும் நிலாவோட மனசுல வருது. அன்னைக்கு அவங்க அழுக இப்பவும் அவங்க கண்ணுல வந்து நிக்குது. ஐயோ சார், நான் பாட்டுக்கு உங்ககிட்ட நின்னு பேசிட்டு இருக்கிறேன் பாருங்க. நிலா தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லி கேட்டா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சோழன் சொல்ல, சரிப்பா அப்ப போயிட்டு வாங்குறாரு கான்ஸ்டபிள். யோ வாங்கய்யா அப்படின்னு கூட வந்து அக்யூஸ்ட கூட்டிக்கிட்டு கிளம்புறாரு கான்ஸ்டபிள். நிலாவுக்கு அழுக கட்டுக்கடங்காம வருது. இது வரைக்கும் சொன்ன பொய் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டீங்க இல்லையா, இல்ல வேற ஏதாச்சும் மிச்சம் இருக்கான்னு நிலா சோழன் கிட்ட கேட்டதும், மிச்சம்லாம் இல்ல நிலா, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சோழன் சொன்னதையும் கேட்டு தான் மனசுல சிரிச்சுக்கிட்டதை நினைக்கிற நிலாவுக்கு இப்ப ரொம்ப கேவலமா இருக்கு. அழுக அப்படியே பொத்துக்கிட்டு வருது. சடக்குன்னு அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு கண்ணை தொடச்சிக்கிறாங்க. கரெக்டா கான்ஸ்டபிள் இப்ப அந்த இடத்துக்கு வர சார்னு கூப்பிடுறாங்க. சொல்லுமா நிலா, எப்படி இருக்கன்றாரு அவரு. சார் நல்லா இருக்கேங்க சார்னு நிலா சொல்ல, இப்பதான் சோழனை பார்த்தேன், உனக்கு தண்ணி பாட்டில் வாங்குறேன்னு போனா அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்ல, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்டா உண்மையை சொல்லுவீங்களான்னு நிலா கேக்குறாங்க. சொல்லுமாங்கிறாரு அவரு. இல்ல
அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களுக்கு கல்யாணம் நடக்கலன்னாலும் என்னால எந்த பிரச்சனையும் இல்லாம எஸ்கேப் ஆகி இருக்க முடியுமான்னு நிலா கேக்குறாங்க. ஆமாமா, இது என்னம்மா கேள்வி? ஏமா, உங்க வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்கன்னு சொல்லி இருந்தா நானே உங்களை ஈஸியா எஸ்கேப் பண்ண வச்சிருப்பேனே அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்ல நிலா பயங்கர கடுப்பை மறைச்சிட்டு நிக்கிறாங்க. ஆனா சோழன் தான் அதுக்கு வாய்ப்பே கொடுக்கலையேம்மா. ஸ்டேஷன்லயே வச்சு கல்யாணத்தை முடிக்கணும்னு அவன் பிடிச்ச புடியல்ல இருந்தா அப்படிங்கிறாரு கான்ஸ்டபிள். சோழன் அப்போ உங்ககிட்ட என்னங்க சார் சொன்னார்னு கேக்குறாங்க நிலா. என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குற? நீங்க 2 பேரும் காதல் ஜோடி, வீட்டை விட்டு தப்பிச்சு வந்திருக்கீங்க. நீங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா உங்களை பிரிச்சு உங்க அப்பா வேறொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு அவன்தாம்மா சொன்னான். ஏம்மா, அதை வச்சுதாம்மா உன் கல்யாணமே நடந்துச்சு அப்படின்னு அவர் சொல்ல நிலாவோட முகம் இறுகிக்கிட்டே இருக்கு. ஏம்மா, எது எப்படியோம்மா, இப்ப நீங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழணும்னு முடிவு எடுத்திருக்கீங்களே, அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்லிட்டு இருக்காரு. வாழ வந்தான் சார், அடுத்த கேஸ் உங்களுதான், வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு ஒருத்தர். வக்கீல் கூப்பிடுறாருமா, நான் போகணும். யோ வாங்கய்யா அப்படின்னு ஒரு அக்யூஸ்டும் அவர் கூட வர்ற கான்ஸ்டபிளையும் கூப்பிடுறாரு வாழ வந்தான். அவரு அந்த பக்கம் போனதும் சோழன் வர்றாரு. நிலா, இங்க இருக்கியா? நான் உன்னை அங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறேன். இந்தா தண்ணி கேட்டல்ல, குடின்னு நீட்டுறாரு. இந்தா அப்படின்னு கொடுக்க கையில வாங்கிக்கிறாங்க. தண்ணிய குடிக்கல அப்படின்னு சோழன் கேட்க, நான் அப்புறம் குடிக்கிறேங்கிறாங்க நிலா. மேடம், உள்ளர ஜட்ஜ் வந்துட்டாங்க, வாங்க போலாம் அப்படின்னு லாயரோட ஜூனியர் வந்து கூப்பிடுறாரு. வாங்க சார்னு கூப்பிட 2 பேரும் உள்ளர போறாங்க. டிவோர்ஸ் வேணான்னு நிலா சொல்ல போறாங்க. ரொம்ப சந்தோஷமா போலாம் வீட்டுக்கு, ஃப்ரெஷ்ஷா எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலான்ற சந்தோஷத்துல கூட வந்துட்டு இருக்காரு சோழன். நிலா எதையும் காட்டிக்காம பயங்கர இறுக்கத்தோட வந்துகிட்டு இருக்காங்க. நிலா யோசனையா வந்துகிட்டு இருக்க, வா அப்படின்னு வேகமா கூட்டிட்டு வர்றாரு சோழன். இந்த இடத்துல சைன் போடுங்க மேடம்னு ஜூனியர் காட்ட நிலா அந்த பேப்பர்ஸ்ல எல்லாம் சைன் போட்டு கொடுக்குறாங்க. அவங்க போட்டுட்டு இந்த பக்கம் வந்ததும், அப்பாடா, இனியோட இந்த கோர்ட்டு தலைவலி எல்லாம் முடிஞ்சது, இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க நிலா கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாங்க. என்ன நிலா, நான் சொல்றது கரெக்ட் தானேன்னு கேக்குறாரு சோழன். மண்டே ப்ரோமோவில் ஜட்ஜ் வந்துடுறாங்க. சோழன் நிலா 2 பேரும் அங்க வந்து நிக்கிறாங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு 3 தடவை கவுன்சிலிங் நடந்திருக்கு. இப்பவும் நீங்க டிவோர்ஸ் பண்ணணும்னு தெளிவா தான் இருக்கீங்களா அப்படின்னு ஜட்ஜ் கேட்க சோழன் இல்லைன்னு சொல்ல வர்றாரு. ஆனா படக்குன்னு நிலா, ஆமாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட அவங்களுக்காக வந்த லாயர் சோழன் 2 பேருமே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. முத நாள் தான் நிலா லாயர் கிட்ட டிவோர்ஸ் வேணான்னு சொல்ல போறேன்னு சொல்லியிருக்க. இப்ப நிலா இப்படி சொன்னது லாயருக்கு அதிர்ச்சி. சோழன் சொல்ல முடியாத அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காரு. எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும், பிரியணுங்கிற முடிவுல நாங்க தெளிவா இருக்கோம் அப்படின்னு நிலா இறுதியா சொல்லிடுறாங்க. சோழன் அப்படியே தாங்க முடியாத அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்க ஜட்ஜ் ஒரு சீல் எடுத்து டிவோர்ஸ்டுன்னு அந்த பேப்பர்ல குத்திடுறாரு. அவ்வளவு தாங்க, நிலாவுக்கும் சோழனுக்கும் சட்டப்படி டிவோர்ஸ் ஆயிடுது. இனி நிலா எங்க போக போறாங்க, என்ன பண்ண போறாங்க, சோழன் என்ன பண்ண போறாரு, அவரோட கனவு பூரா அனல் கோட்டை மாதிரி சரசரன்னு கலைஞ்சு போயிடுச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.